சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மகா அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் விக்ரம் கிட்ட சொல்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஈஸ்வரன் கிட்ட அண்ணா எனக்கு கோவிலுக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா ரொம்ப கோவமா, கோவிலுக்கா? நேற்று தானே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், டெய்லி கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பூசாரியா அப்படின்னு கோவமாக கேட்க, அதுக்கு ஈஸ்வரன் ஏன் பூசாரியாக இருந்தால் மட்டும்தான் கோவிலுக்கு போகணுமா என்ன? அவள் ஏதோ கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விக்ரமை கூப்பிட்டு முருகா நீ தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே சிவா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணன் முருகன் இதுக்கு நானே வந்து தங்கச்சியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் இல்லை முருகனே வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். ஏன்னா நேற்று கோவிலில் என்னை அட்டாக் பண்ண வந்தாங்களே, என் தங்கச்சியை மட்டும் விட்டுருவாங்களா என்ன? அதுக்கு முருகன் தான் சரியான ஆள், முருகா பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிவா இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மகாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆயிடுது. விக்ரமும் மகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது வெளியில் போயிட்ட உடனே வந்து விக்ரம் வந்துட்டு கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ மகா கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் இங்கே பாருங்கள், நான் ஒரு டிரைவர், ஓனர் வந்தால் கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை டிரைவர்னு சொன்னேன்னா நான் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு முதல்ல காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து புவனா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா புவனா யோசிக்கிறாங்க. காவேரி நீ இந்த குடும்பத்தோட ஒட்டலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையே வேறம்மா, நான் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, உனக்கு எப்படி எடுத்து சொல்ல போகிறோன்னு எனக்கு புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காரில் ஏறி உட்கார்ந்த உடனே வந்து மகா வந்துட்டு முன்னாடி சீட்டில் வந்து ஏறி உட்காருவாங்க. அப்போது விக்ரம் வந்து என்னங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு இல்லை பின்னாடி வந்து ஏசி சரியாக வரல, மூச்சு முட்டுது, அதனால தான் வந்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன், ஏன் நான் இங்கே உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் ஏங்க நீங்கள் ஒரு ஓனரு, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் காவேரி மேடம், ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலை எனக்கு சுத்தமாக புரியல. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஏழையா பணக்காரனா இப்படி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. உள்ளே வர புவனை வந்துட்டு சிவாவை வந்து பார்க்குறாங்க. சிவா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. சிவா ஈஸ்வரன் கிட்ட அண்ணன் ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. புவனா சிவாவை நோட் பண்ணிவிட்டு தம்பியை முகத்தை பார்த்தாலே என்னவோ பண்ண போகிற மாதிரி தெரியுது, என்ன யோசிக்கிறாரு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. சிவா வந்து மூர்த்திக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த முருகன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டான்டா, அவன் நம்ம தங்கச்சி காவேரி கிட்ட பேசுறது பழகுதெல்லாம் பார்க்கும்போது தப்பாகவே தெரியுது, அவன் சரியில்லை, அவனுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லியோ அவன் கேட்க மாட்டான், இங்கேருந்து போயிடுன்னு கூட அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் அடங்குற மாதிரி தெரியல, அவனுக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும், அவனுக்கு சரியான பதிலடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மூர்த்தி நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ நாம் அவனுக்கு புரிய வைக்கணும், தங்கச்சி மேலே கை வச்சா எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு அவனுக்கு நாம் புரிய வைக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, அவனோட தங்கச்சி அமுதா இருக்கால அவளை நீ தூக்கிடு, எங்கே இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிடு, இப்போவே தூக்குற, அவளை தூக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2 நாளைக்கு அடைச்சி வைங்க, அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் விடுங்க. இப்போ வேற அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, இந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவளை தப்பாக தான் பேசுவாங்க, அதை நினச்சி அவன் அப்படியே வந்து சாகட்டும் அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து சிவா வந்து மூர்த்திக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து புவனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் நினச்சேன் இப்படியெல்லாம் ஏதாவது இவர் பண்ணுவாருன்னு நினச்சேன், அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு, காவேரியும் முருகனும் பண்ணுற தப்பால் வந்து அமுதா வந்து பாதிக்கப்படக்கூடாது, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும், ஏற்கனவே நம்ம குழந்தை இல்லாமல் இருக்கோம், இந்த பழி பாவத்தையும் நம்மளால் வந்து சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு புவனா வந்து அமுதாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவும் விக்ரமும் காரில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது விக்ரம் வந்து ரொம்ப அமைதியாக பேசாமல் வந்துட்டுருப்பாங்க. அப்போது மகாவுக்கு வந்து பொறை ஏறின உடனே விக்ரம் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு மகா வந்து சொல்கிறாங்க, என்னை யாரும் நினைக்கிறாங்க போல இருக்குங்க, அதான் எனக்கு இந்த மாதிரி பொறை ஏறுது அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் அமைதியாக வராங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க, என்னை யார் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் விக்ரம் அமைதியாக இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் என்ன சொன்னீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு இங்கே பாருங்கள், தெரியாத மாதிரிலாம் என்கிட்ட நடிக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு உண்மையாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, நீங்கள் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்க, எல்லாம் புரியுது எனக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. மகா மனசுலேயே நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் சரியா, எனக்கும்
முருகனுக்கும் வந்து கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்குமோ, அதனால தான் நாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறோமோ, இல்லை முருகன் மேலே இருக்கிற காதல்னால நாம் இப்படி நினைக்கிறோமா, எதுவுமே புரியல, எது உண்மைன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நேராக கோவிலில் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க, கடவுளே எப்படியோ உன்னோட சன்னதிக்கு நான் வந்துட்டேன், அந்த முருகனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ தான் முருகா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவர்கிட்ட நான் என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு என்னது நான் மட்டும் போகணுமா, நீங்களும் என் கூட வரணும், நான் மட்டும்லாம் போக மாட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு டிரைவர், நான் வெளியில் கார்கிட்ட தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா இங்கே பாருங்கள், இந்த காரை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, நீங்கள் உள்ளே என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல விக்ரமா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக போயிட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பூசாரி கேட்குறாங்க. அதுக்கு மகா முருகன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அதுக்கு மகா வந்துட்டு நான் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா வேண்டிகிட்ருக்காங்க, கடவுளே எப்படியோ நான் முருகனை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்லிடணும், என்ன அவர் அப்படியே ஏற்றுக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி வரலாம் அப்படின்னு சுற்றி வராங்க. 3 சுற்றி வந்ததுக்கப்புறமா வந்து சரிங்க நம்ம கிளம்பலாமா அப்படின்னு விக்ரம் கேட்குறாங்க. அதுக்கு மகா என்னது கிளம்பலாமா, இன்னும் பூஜையே முடியல, நான் பூஜைக்காக தான் இங்கே வந்தேன், பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்னது பூஜையா, என்ன இது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வேறு எதுக்காகவோ இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நாம் எப்படியாவது பேசி இவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மகா ஒரு பக்கம் நாம் இன்னும் எதை பற்றி பேச வந்தோமோ அதை பற்றியே நாம் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரே, நாம் எப்படி இவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மூர்த்தி வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அமுதாவை கடத்துறதுக்காக ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமுதா ஒரு இடத்துல வந்து காய்கறி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கர்ச்சிஃபை வந்து முகத்தில் கட்டிக்கிட்டு அமுதாவை தூக்கிறதுக்காக ரெடியாக பின்னாடி வந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனா ரொம்ப டென்ஷனாக வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.